என்ன மக்களே, இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்களா? வைல்ட் கார்டு என்ட்ரியெல்லாம் உள்ளே போனாங்களா, போயிட்டு பாரு தான் அட்டாக் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ உடனே வந்து கமருதீன் ஃபேன்ஸ் வந்துருங்க. அப்போ கமருதீன் பற்றி லைவ்ல 1 hourலலாம் என்ன பேசினாங்கன்னு பிரஜன் சொன்னார். அதனால தான் பார்வதி பயந்துட்டாங்க. நான் கேட்குறேன், 1 hour லைவ்லலாம் என்ன பார்த்தேன்னு சொல்கிறீங்களே, அதே 1 hour லைவ்ல கமருதீன் அரோரா கூட பண்ணுறதுலாம் நீங்கள் பார்க்கலையா? ஏன் இப்போ பாரு கூட சண்டை வரும்போது அரோரா கூட ஒரு வாரம் உட்காந்து வந்துட்டு கும்மால் அடிச்சுட்டு இருந்தாரு. ஏன் இப்போ கூட நைட்டுல வந்து அரோரா பக்கத்தில் தான் வந்து படுத்துக்கிட்டு வந்துட்டு வந்து அரோரா நீங்கள் என்ன கேம் ஆட வந்திருக்கு அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போகுதுன்னா, அப்போது அவர் 2 பொண்ணுக்கும் வண்டி ஓட்டுறது தெரியலையா? இதில் பாரு பவுண்டரி செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வலிக்குதா குத்துதா? அது மட்டும் இல்லாமல் பாரு வந்து பேட் டச் பண்ணாங்கன்னு சொன்னது மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் இருக்கும். ஒரு பொண்ணு கூட பையன் கூட பழகிட்டு அவன் வந்து இது மாதிரி பண்ணான்னு சொன்னால் அது அவங்ககிட்டே சொல்லியிருக்கலாம்ல, இல்லை கேமரா முன்னாடி சொல்லியிருக்கலான்னு அப்படின்னு சொன்னால், அப்போது நான் அதே தான் கேட்குறேன். இவர் வந்து இவருக்கும் பேர் வெளில கெட்டு போயிடுன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணுற ஹீரோ மெட்டீரியல் வந்துட்டு, அப்படி ஃபீல் பண்ணுற நல்லவர் மெட்டீரியல் வந்துட்டு, அப்படி ஃபீல் பண்ணுற டீசன்ட் மெட்டீரியல் வந்துட்டு, நீங்கள் ஏன் சார் லவ் கண்டென்ட் கொடுத்து கேமை கொண்டு போகணும்னு பார்க்குறீங்க? அடல்ட் கண்டென்ட் கொடுத்து கேமை கொண்டு போகணும்னு பார்க்குறீங்க? அப்போ வந்து ஆதிரியா உங்களை பற்றி என்ன சொல்லிட்டு போனாங்க? ஆதிரியா அரோரா ஒரு வீக்கெண்டில் பஞ்சாயத்தாச்சுல, அப்பயுமே ஆதிரியா ஏதோ, ஏன்னா ஆதிரியா வந்து கமருதீன் கூட வெளியில் ஷூட்டிங்லலாம் நிறைய பிரச்சனைகள் போயிருக்கு, அவங்க சீரியல்லாம் பண்ணியிருக்காங்கன்னும் போது அதை பற்றி தான் அரோரா கிட்டே ஏதோ பேசியிருக்காங்க. அங்கே தானே ஒரு எகிரிட் வந்தார் கமருதீன் சார். என்ன அவ சொன்னாலும் தெரியல, ஆதிரி என்னை பற்றி என்ன மீடியா கேமரா முன்னாடி பேசுனீங்க அரோரா ஆதிரின்னு சொல்லும்போது அரோரா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவள் சொல்லும் போது கூட நான் நம்மள உன்னை பார்த்தா அப்படி தான் தெரியுது, அவள் சொன்னது உண்மைதானே என்னமோன்னு அரோரா சொன்னாங்க. இப்போ அதே அரோரா கூட தானே சார் நீங்களும் போய் உட்காந்து பேசுறீங்க. அப்போ அரோராவும் உங்களை தப்பாக தானே சார் பேசியிருக்காங்க. அப்போ ஆதிரி என்ன பேசினாங்கன்னு தெரியாமல் அரோரா மேலேயும் கோவப்பட்டீங்க. அப்போ நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சிருவீங்க, சிலாவளி வேலையெல்லாம் செஞ்சிருவீங்க. நீங்கள் செஞ்சதை யாரும் வெளியில சொல்லக்கூடாதா சார்? அப்படி சொல்லக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணா நீங்க பொண்ணுங்களை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆதிரி இன்னும் அது வெளியில வந்து அவங்க வந்து உங்க கூட சீரியல் பண்ணிருப்பாங்க, ஒண்ணு மாத்துவீங்க. அப்புறம் அரோரா சொல்லிட்டாங்கன்னு அரோரா மாத்திட்டு பாரு கிட்ட வருவீங்க. இப்போ பாரு திருப்பி வந்து உங்களை தப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட போவீங்க. இது என்ன சார் கேவலமான கேம் பிளே? சரி, அப்போ ஏன் அப்போ பேட் டச் பண்ணாங்கன்னு சொல்கிற பாரு ஏன் அதை வந்து அந்த திவாகர் என்ன பெரிய ஆளா அவங்ககிட்ட? சரி ஏமா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு பர்சன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு இருக்கும்போது அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு எந்த கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை. யார்கிட்ட கேம் பிளே பற்றி பேசணும்னா கூட இந்த கேம் பிளேல இன்னைக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு பேசுறதுக்கு கூட ஒரு ட்ரஸ்டான பர்சன் இல்லை அப்படின்ற இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கான விஷயங்களை எடுத்து வச்சாங்க. அது பொய்யோ உண்மையோ அப்படிங்கிற பட்சத்தில் திவாகர் அந்த டாபிக் எடுத்துட்டு வரும்போது அதை பற்றி நீ பேசாதன்னு சொல்லி ஆல்ரெடி திவாகருக்கு வார்ன் பண்ணிட்டாங்க. என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள வந்த பிரஜின் அதை பத்தி பேசினாருல்ல, அப்போ பேசும்போது இவர் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லவர் மாதிரி கமருதீன் வந்து அப்போ வெளில தப்பா போயிருக்கேன், பேர் தப்பா போயிருக்குன்னா அந்த பொண்ணு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கு இந்த சென்சிட்டிவான விஷயத்துல பவுண்டரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்குமே அப்போ வந்து ஒரு பாண்டிங்ல ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு, அதனால பண்ணீங்க. வேணான்னு சொல்லி டீசெண்டா ஒதுங்கி வந்த நீ இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்லின்னு சொல்ற இடத்துல உனக்கு வினோத் ஃப்ரெண்ட் இல்லையா, அரோரா ஃப்ரெண்ட் இல்லையா, ஏன் பாரு பேரை சொன்ன? சரி, இப்போ பாரு பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரோரா கூட தான் போய் உட்காந்து பேசுறேன். அப்போ பாரு உனக்கு அந்த ஆள் பொறுத்த வரைக்கும் என்னோட புரிதல் என்னன்னா, அந்த ஆளுக்கு கேம் ஆடுறதுல ஒரு பொய்ஷு ஒன்றும் தெரில. வெளில காட்டின ஹீரோயிசம் எடுத்துன்னு வந்து காட்டி 2 பொண்ணுங்க கிட்ட லவ்வா ஹீரோவா காட்டிட்டா, இல்லை 2 பொண்ணுங்க சண்டையில ஹீரோவை வந்து கையை தூக்கிட்டு வந்துட்டா தனக்கு ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்கன்ற புரிதல்ல தான் அந்த ஆள் வந்திருக்காரு. இதைத்தான் முதல் வாரத்துல இருந்து அந்த ஆள் செய்யறாரு. சுபிக்ஷா ரம்யாக்குமே அவர் அதைத்தான் பண்ணாரு. அதனால அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க்ல முதுகுல குத்துன உடனே இல்ல வியானா வந்து பண்ணோடனே அந்த பக்கம் எகிரிட்டாரு. அதுக்கப்புறம் பாரு கிட்ட வந்தார். அதுக்கப்புறம் அரோரா ஆதிரிய பஞ்சாயத்து வந்தோடனே திருப்பி பாரு கிட்ட வந்தார். இப்போ பாரு திருப்பி பிரச்சனை உடனே திருப்பி அரோரா கிட்ட போறாரு. ஸோ பொண்ணுங்க கூட கேம் ஆடாம அவரால் கண்டென்ட் கொடுக்க முடியல. ஏன்னா ஒரு பொய்ஷி டாஸ்க் புரிதலுமே அந்த ஆளுக்கு இல்லை. படிக்கிற பொய்ஷியம் இல்லை, டாஸ்க்கு படித்தா புரிஞ்சுக்கிற பொய்ஷியம் இல்லை, ஆடுற பொய்ஷியம் இல்லை. ஆனால் தன்னை ஹீரோ மெட்டீரியலை மட்டும் காட்டிக்கணும் போது இது ஆதிரி என்ன சொல்லிட்டு போனாங்க, நீ வெளில நினைக்கிற மாதிரி கேம் இது இல்லை, உன்னோட கேம் புரிதல் வேறையா இருக்கு, அது இங்கே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாங்க. அது அந்த பொண்ணு மேலே 1000 கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் இந்த விதத்தில் அந்த பொண்ணு சொன்னது சரிதான். இன்னைக்கு விஜேஎஸ் எபிசோட்லேயே அவர் திட்டு தானே வாங்கினார். என்ன கேட்குறாங்க, கேள்வி ஒன்று கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லிட்டு, அப்போ இந்த ஆளுக்கு ஹீரோ மெட்டீரியல் காட்ட ஒரு பொண்ணு வேணும், அடல்ட் கண்டென்ட் கொடுக்க. அதுக்கப்புறம் கேமை புரிஞ்சு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடுறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க வேணும். வேற யாருக்கும் அங்கே புரிதல் இல்லை. பிளஸ் அந்த ஐடியாவை பாரு கிட்டே கேட்டுட்டா பாரு நல்லா கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடுறாங்கன்னு சொல்ற இடத்துல இவருக்கு கேம் ஸ்ட்ராட்டஜிக்கும் பாரு வேணும், அப்புறம் லவ் கண்டென்ட்டுக்கு அரோராவும் வேணும், பாருவும் வேணும். இதை ஒரு இடத்துல பாரு அதெல்லாம் வரமாட்டேங்குது லைவ்ல. மத்தெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரு அந்த பிரஜின்னு, நீங்க 1 hourலயும் பார்த்தேன் லைவ்லயும் பார்த்தேன்னு என்ன கீழ்ச்சிட்டு வந்தாரு. அதே லைவ்ல இன்னொரு இடத்துல பாரு சொல்லியிருப்பாங்க, உனக்கு வந்து நான் கமிட்மெண்ட்டுக்குள்ள வரேன்னா ஓகே, நம்ம 2 பேரும் அந்த பாண்டிங்ல இருக்கிறோம் பேசுறோம், அது ஓகே. ஆனா நீ இங்கேயும் நூல் விடுவேன், என்கிட்ட இப்படியே சொல்லியிருப்பாங்க, நீ எங்கிட்டயும் நூல் விடுவேன், அரோரா கிட்டயும் நூல் விடுவேன்னா அது இஷ்டம். அரோரா கிட்ட பேசாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீ அங்க பேசினா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், இல்லை எனக்கான லிமிட்ஸை நான் செட் பண்ணிடுவேன், எனக்கு பவுண்டரிஸ் அப்படின்னு. இப்போ அந்த ஜெயிலெல்லாம் இருக்கும்போது கூட அப்போ அந்த அரோரா பாருன்னு ஒரு பொசிவ்னஸ் இருக்கும்போது இவனுக்கு 2 பக்கமும் நூல் விடணுன்றது இவனுக்கு இருக்கு. ஏன்னா அரோரா லவ் கண்டென்ட்டுக்காக,
பாரு வந்து கேமோட ஸ்ட்ராட்டஜி, அதை ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ கேம் பற்றி பேசணும்னா பாரு கிட்ட பேசணும், அவனே வளரனால அப்போ பாரு வச்சும் வண்டி ஓட்டலாம், பாரு கிட்ட ப்ளஸ் வந்து கேமையும் புரிஞ்சுக்கலாம், அரோரா கிட்ட அடல்ட் கண்டென்ட்டுக்கு வண்டி ஓட்டலாம். அப்போ அதே அடல்ட் கண்டென்ட் எடுத்துன்னு வந்து இங்கே ஏஜ் ஓகே அடிச்சு பாரு கிட்ட அடிச்சா எல்லாம் பண்ணா பாரு ஏன்னாங்க ஒரு பொண்ணு நோ சொல்லணுன்றது விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த இடத்துல பாரு நோ சொல்லாததோ ஸ்ட்ராங்காக நிற்காததோ அவங்க கேமை பாதிச்சதுன்னா, இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இங்கே லவ் கண்டென்ட் விஷயத்தில் தான் அவங்க கேம் ஸ்பாயில் ஆக போகுதுன்னா இப்போ அதுதான் இருக்குது. இனிமேலாச்சும் பாரு அவங்க கூட பண்ணாதீங்க, உங்கள் கேமை நீங்கள் தனியாக ஆடுங்கன்னு நம்ம சொன்னாலுமே அந்த வீட்டு சூழ்நிலையில் யார்கிட்டயாச்சும் ஒருத்தங்க கிட்ட மனசு விட்டு பேசணும். இல்லை நம்மளுக்கு ஒருத்தங்க வந்து இந்த கேமில் ஃபேராக இல்லைன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்குமே அது ஃபேராக இல்லைன்னு தோன்ற இடத்துல அந்த வேவ் லென்த் ஒன்றா போனால் தான் உட்காந்து பேச முடியும்னா அது திவாகருக்கு இடம் உங்களுக்கு ஒத்து போகுது. இப்போ வந்து இது கமருதீன் கூடயோ இல்லை சம்டைம்ஸ் வந்து திவாகர் கூடயோ ஒத்து போகும்போது சரி ஓகே இப்போ நம்மளே பேசும்போது நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினா தான் அவங்ககிட்ட பேசணும்னு தோணும். பரவாயில்ல என்ன மாதிரி நீயும் யோசிக்கிற உனக்கும் அது ஃபீல் ஆச்சா அப்படின்னு தோணும்னா அந்த இடத்துல தான் திவாகர் கூடயோ இல்லைன்னா கமருதீன் கூடயோ அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கமருதீனுக்கு மரமண்டிக்கு கேம் புரிதல் ஒன்றும் இல்லை, ஹீரோவை காட்டணும்னா 2 பொண்ணும் கூட இருந்தால் தான் ஹீரோவை காட்டணும். அதனால் அடிக்கடி ஒன்று சொல்லுவான், நான் சுபிக்ஷாக்கு ரம்யாக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண தெரியுமா, அவங்க யாருமே எனக்காக நிற்கல, நான் வந்துட்டு என்னது வேற யாருக்கோ கூட சொல்லுவானே பிரவீனுக்கு சப்போர்ட் பண்ண தெரியுமா, அந்த பிரவீன் கேப்டன் சப்போர்ட் பண்ணிருப்பாரு, அவனும் எனக்கு நிக்கல, அந்த நாமினேஷன் பாஸ் எடுத்துட்டு போய் கனி கிட்ட கொடுத்தான் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இப்போ பாருவும் தனக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏங்க அந்த சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட் பாண்டிங்கை பொறுத்தது. ஆனா சப்போர்ட் பண்ணலாங்கிறதுக்காக நீங்க அந்த ரிவெஞ்ச் எடுப்பீங்கன்னா அது உங்களோட அந்த கேமோட புரிதலோ உங்களோட புரிதலோ பொறுத்தது. ஆனா அடல்ட் கண்டென்ட் கொடுத்தோ ஒரு ஹீரோயிசமா ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி நின்னோதான் தன்னோட கண்டென்ட்டை காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு கேவலமான கேம் ஸ்ட்ராட்டஜி தான். அதை அரோராவும் பண்ணுறாங்க. அவங்க திவாகருக்கு வந்து கிஸ் கொடுக்குற செய்கிறேன்னு ஒரு ஏன்னா அரோரா பற்றி ஊருக்கே தெரியும், நான் பேச தேவையில்ல ஓகேங்களா. திவாகர் கூட ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, துஷார் கூட ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, திவாகர் கூட ரீல்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் எல்லார்கிட்டையுமே ஒரு வண்டி ஓட்டுவாங்க, அப்படியே நல்லவங்க மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. அப்படின்னும் போது இந்த வாரம் நாமினேஷனில் அரோரா இல்லைங்க, இந்த வாரம் நாமினேஷனில் அரோரா இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என் வீடியோஸில், அரோராவை வச்சு தான் பார்வை டார்கெட் பண்ண போகிறாங்க அந்த ட்ரையாங்கல் லெவலில். நான் இதில் பாருக்கு மட்டும்தான் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுப்பேன், அவங்க கேட்குறாங்க கேட்கல, அவங்களோட கேம் பிளே வந்து இரிட்டேட்டிங்காக இருந்தாலும் அநாயகமாக இருந்தாலும் ஜனங்க அதை ஒத்துக்குவாங்க. ஆனால் இந்த லவ் கண்டென்ட்னு வரும்போது ஒரு பொண்ணோட பேர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை தான் ஜனங்களும் போட்டு அடிப்பாங்க, அந்த ஆம்பளையை ஹீரோ ஆக்கிடுவாங்க. அப்படின்னா இப்போ 2 பொண்ணும் கூட வண்டி ஓட்டினாலும் இல்லை ஆதிரே அரோரா அப்படின்ற மாதிரி ஒன்று உள்ளே வந்தாலும் அப்போ கமருதீனை நீங்கள் ஹீரோ ஆக்கிடுவீங்கன்னா அப்போ இந்த பொண்ணு கூட சண்டைனா நான் அங்கே போய் கண்டென்ட் கொடுப்பேன், அந்த பொண்ணு கூட சண்டை நான் இங்க வந்து கண்டென்ட் கொடுப்பேன், நான் அடல்ட் கண்டென்ட்டும் கொடுப்பேன், ஏஜோக்கும் சொல்லுவேன், ஆனா அந்த பொண்ணு அதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த பொண்ணு அதை பத்தி பேசணும் உங்களுக்கு தெரியுதுல, நீங்க ஏன் சார் அந்த பொண்ணுகிட்ட பேசுறீங்க, நீங்க ஏன் பேசுறீங்க, ஏன்னா நீங்க முட்டாள் மரமண்டை, உங்களுக்கு கேம் புரியல. அரோரா கிட்ட கேம் கேட்டால் அரோரா வந்து அவங்க சௌகரியத்துக்கு தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அரோரா கேம்குள்ளேயே இல்லை, அரோரா ஒன்றுமே பண்ணல, சேரை தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லைனா ஏசி ரிப்பேரை பார்த்துட்டு இருக்காங்க, நேத்தே வச்சு கிழின்னு கிழிச்சிட்டாரு துஷாரா அரோராவையும். அப்போ உங்களுக்கு ஹீரோவும் காட்டணும், கேமும் வேணும், கண்டென்ட்டும் கொடுக்கணும்னா அதுக்கு ஆளினால ஒர்க் பண்ண வேண்டியது பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பவுண்டரி செட் பண்ணி இதுதான் என் பவுண்டரின்னு சொன்னால் உங்களுக்கு அது குத்துது கொடாயுது. ஏன்னா நீங்கள் அரோரா உங்களுக்கு பவுண்டரிலாம் செட் பண்ணலை, ஏன்னா அவங்க துஷாருக்கும் பவுண்டரிலாம் செட் பண்ணலை, ஏன்னா இவங்களே பவுண்டரிக்குள்ளே இல்லை ஓகேங்களா. ஒரு இடத்துல துஷார் கிட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க அரோரா எனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு, அது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கான அடல்ட் கண்டென்ட் ஜோக்கு அடல்ட் கண்டென்ட் வேர்ட்ஸ் அந்த ஜோக்கெலாம் அடிக்கிறது அரோரா, அந்த வைப்பு உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது தானே சார். இப்போ இந்த பொண்ணு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தால் நீ நானும் அந்த ஒரு பாண்டிங்கில் பேசலாம், இல்லை எனக்கு நீ ஃபேராக இல்லைன்னு தெரிஞ்சால் உன் இஷ்டமாக நீ பண்ணு, நம்ம ஒரு ஹெல்த்தி பவுண்டரியை செட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம்னு சொன்னோம், இதில் என்ன தப்பு. அப்போ பேக் டச்சுன்னு அந்த பொண்ணு சொன்னது, அந்த பொண்ணு அதுதான் நான் ஒரு பயத்தில் சொன்னேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு கேமரா முன்னாடி சொல்லிடுச்சுப்பா, இல்லை வீக்கெண்டில் சொல்லிடுச்சுப்பா, சும்மா விடுவாங்களா ஷோ, அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்கி கமர்ஷியல் ஆக்க மாட்டாங்களா, ஆமாம் பண்ணாங்களா இல்லையா பேக் டச். இந்த இதில் கேட்பாங்களே ஒரு அபியூஸ் கேஸ் எல்லாம் வந்துட்டு கோர்ட்டில் கேஸில் போனால் எதுக்கு நிறைய பொண்ணுங்க அதை கம்ப்ளைண்ட்டே பண்ணுறதில்ல, ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் போன வருஷம் நடந்தே இப்போ எடுத்துன்னு சொல்கிறீங்க. அப்போ போன வருஷம் நடந்ததுக்கு நடுவில் நீங்கள் இந்த வாட்டி அதுக்கு நீ பஞ்சாயத்து கேட்குறேன்னா இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, அப்போ மட்டும் உனக்கு வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை, இப்போ மட்டும் வந்து பேசுவியா அப்படின்ற கேள்வியை முதல்ல வைப்பீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த கேள்வி வரும்னு தெரியும். அந்த பொண்ணு ஒத்துக்குது, ஆமா 2 பேர் சைட்லையும் தப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து லைவ்ல அது வந்துச்சு, அது 1 hour 1 month தெரியல, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. நான் திவாகர் கிட்ட ஒரு ஆதங்கத்தில் ஒரு பயத்தில் சொல்லிட்டேன், இப்போ நானும் அதை பற்றி பேச மாட்டேன், நீ என்னை வச்சு கேம் பிளே பண்ணாத. ஆனால் ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசுகிறோம் செய்கிறோமோ ஒரு பவுண்டரிஸோட ஒரு ஹெல்த்தியாக மட்டும் அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கு. அதுலேயே மெயின்டைன் பண்ணால் அந்த பொண்ணு கேம் தப்பிக்கும், இல்லைனா உள்ள உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அந்த பொண்ணை தான் துரத்தி விட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்படின்னும் போது அந்த வீட்டில் அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு தான் இப்போ ஸ்கெட்ச் போட்டு தான் உள்ளே வந்திருக்கு, வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டும் அந்த பொண்ணு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்திருக்காங்க. அதில் அவங்களுக்கு தக்காளி தொக்கா கையில் மாட்டினது இந்த லவ் கண்டென்ட் அப்படின்னா இதில் அப்போ வெளில அனுப்பணும், இங்கே 2 பேரும் சேர்த்து வெளில அனுப்பணும்னா அரோரா நாமினேஷனில் வரலையா, அப்போ பாரு நாமினேஷனில் வராமல் இருப்பாங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை.
கமருதீனை நீங்கள் ஒன்றுமே பண்ணனாலும் தூக்கி தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. ஏன்னா சேனல் ப்ராடக்ட். சபரியும் கேமியும் அப்படியே சொம்பு விஜய் டிவி ப்ராடக்ட். கனியாக்காவை கொஞ்சம் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அவங்க அழற மாதிரி அழுவாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு தான் உங்கள் எல்லாருக்கும் தக்காளி தொக்கு இல்லையா? அப்போது அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அந்த பொண்ணு கேமரா முன்னாடி சொன்னாலோ வீக்கெண்டில் சொன்னாலோ அது பெருசாகும் அப்படின்னும் போது அது ரெட் கார்டு. அது ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லியிருக்கும் திவாகர் கிட்ட, நீ அது ஓப்பனாக சொல்ல வேண்டியது. ஏன்னா கேமரா கிட்ட நம்ம திவாகர் சொல்லும் போது கூட அது சொல்லி எனக்கு ஒருத்தங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணோம்னா இஷ்டம் இல்லைன்னும் போது அது அவங்களோட லைஃப் கிட்டத்தட்ட ரெட் கார்டுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ திவாகர் கேட்ட மாதிரி இப்போ ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பட்சத்தில் இந்த பொண்ணுக்கான நியாயம் அந்த வீட்டில் எப்பயுமே கிடைக்காதுன்னும் போது, ஒருவேளை இந்த பொண்ணை சொல்லி கன்சிடர் பண்ணி அவனை அனுப்பிச்சிட்டாங்க, இல்லை அவங்க இல்லை அவனை எழுப்பி கேள்வி கேட்டாங்கன்னா அவன் இமேஜை டேமேஜ் பண்ணதுக்கு அவன் பேரும் ரிப்பேர் ஆகிடும். அந்த விஷயத்தில் இந்த பொண்ணு பேரும் ரிப்பேர் ஆகிடும். ஸோ ஒரு நேஷனல் டெலிவிஷனில் அகைன் அது காமெடியாக சொன்னாலும் அதே தான். இவ்வளோ பெரிய ஷோவில் வந்து அந்த விஷயத்தை வந்து சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து 2 பேரும் தப்பாக போகிறதோ இல்லை அந்த ஆளோட பேர் தப்பாக போகிறதோ அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, இல்லை அந்த விஷயத்தை பெருசுப்படுத்த இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு நெளிவு சுழிவாக பவுண்டரின்னு சொல்லுதுன்னா அதையும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அகெயின் அந்த பொண்ணு மேலேயே போய் நோய் கொஸ்டின் வைக்கிறீங்க. சாண்ட்ரா கேட்டதும் அதான், அவன் பேட்டச் பண்ணனா அப்படியே நீ பேசினா, அப்போ அவன் பேட்டச் பண்ணுறான்னு அவன் சொல்லிட்டா இல்லை, இப்போ அவளே வந்து பேசினாலும் நீ சொல்ல வேண்டியது தானே, என்கிட்ட வந்து பேசாத, எனக்கு என் கேம் ஆட தெரியும், நான் அரோரா கூட அடிக்கிறேன், இல்லை வேற பொண்ணு கூட அடிக்கிறேன், நீ வந்து உன் கேமை பாரு, நான் என் கேமை பாருன்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா இவனுக்கும் அது தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா அவகிட்ட வந்து அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. கூடவே சேர்த்து அடல்ட் கண்டென்ட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா போனஸ் ஆகுமே. நான் அரோரா கிட்டேயும் வண்டி ஓட்டி இவகிட்டயும் வண்டி ஓட்டுறான், அந்த பொண்ணு கேம் பிளேயோட மட்டும் நம்ம நிறுத்திக்கலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. ஆனால் அது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு பண்ணணும் தெரில, இல்லை இவன் அவனுக்கு தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்குவான்னு தெரில. ஆனால் இது எல்லாமே ஸ்கிரிப்டடுன்றதும் பாதி இருக்குது. அப்போ ஏன் பேசினேன்றதுல பிக் பாஸும் கூப்பிட்டு 2 பேரையும் பேச சொன்னதாகவும் ஒரு விஷயம் வெளில வருது. இதில் எது உண்மை போயின்னு தெரியாது. ஆனால் காமனாகவே இப்படி ஒரு விஷயம் வந்தால் முதல்ல அடி வாங்குறது அந்த பொண்ணு தான். சொசைட்டிலையும் அதுதான், ஷோலையும் அதுதான். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, லைக் பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. என் மனசுலேருந்து கொட்டணும்னு நினச்சா கொட்டிட்டேன். தேங்க்யூ கைஸ்.